இவருக்கு வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். எந்த விதமான கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி டைரக்ஷன்ல மூமெண்ட் இருக்காங்க, அந்த டைரக்ஷனை கன்டினியூ பண்றாங்களா, இல்லை அங்கிருந்து ரிவர்சல் ஆகுறாங்களா அப்படிங்கிறது ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி இங்க வந்து பார்ப்போம். சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல கொடுத்த ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி தான் வந்து டைரக்ஷன் வந்து கன்டினியூ பண்றாங்க, இல்லை ஆகுறாங்க பார்க்க போறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து எந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வந்து எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்காக வந்து பண்ண கொடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓவராலாக வந்து யார் ப்ராஃபிட்டபிள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம், யார் லாஸ் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க வந்து 23,430, அதாவது 23,430 அப்படிங்கிற ப்ரைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்துட்டு 400 பாயிண்ட் நியரஸ்டாக வந்து மூமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறேன். அப்படிங்கும்போது இந்த மூமெண்ட்டுக்கு ரீசன் யார் அப்படிங்கிறத அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண பாருங்க. அப்படின்னா வந்து அப் டைரக்ஷன் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டோட பிரீமியத்தோட ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ஆக்டிவிட்டினால தான் வந்து இந்த மூமெண்டம் நடத்திருக்கு அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ண முடியும் நமக்கு. அப்படிங்கும்போது இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா புட்ஸில் சரி, அந்த புட்ஸில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்றாங்களா, சரிங்களா, எடுத்த பொசிஷன் கவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இவங்க கவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபுட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? புட்ஸில் ஒரு பையிங் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். சரி, ஏற்கனவே வந்து அந்த பொசிஷன் செல்அப் பண்ணியிருப்பாங்க, அந்த பொசிஷனை வந்து பை பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து பையிங் உண்டான ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அதாவது ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க அப்படின்னு அடிப்பது நான் வெயிட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா பார்த்தா நமக்கு வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இமேஜினேஷன் மாதிரியே தான் இருக்கு எல்லாமே. சரிங்களா? மேஜரா வந்து எல்லாமே லெவல்ஸ் எல்லாம் அக்யூரஸியா ஒர்க் ஆகுமான இங்க வந்து கேரண்டி சொல்ல முடியாது. 100% ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேரண்டி சொல்ல முடியாது. சரிங்களா? நமக்கு வந்து ஏன்னா எதனால அப்படின்னு ஒரு டிகேங்கிறது நடக்கும். சரிங்களா? டிகேங்கிறது நடக்கும் பிரீமியத்துல. அதனால வந்து பிரீமியம் லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க போகும். அப்படிங்கும்போது அவங்க எந்த மாதிரி பிரீமியத்துக்குள்ள இன்சைட்ல இருக்கா இல்ல அவுட் சைட்ல இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். உங்க பிரீமியத்துக்கு இது நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 23,700 அப்படிங்கிறது ஆப்போசிட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு கார்னர் இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரைக்ல வந்து எடுத்து அப்படிங்கிறாங்க. அந்த பிரீமியம் பார்த்தோன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பிரீமியத்துக்கு இன்சைட் பிரைஸ்லயே வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்குள்ளேயே நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஒரு செக்யூர் பெயில் கிரியேட் ஆகுது அப்படின்னா வந்து அது ப்ரீவியஸோட ஸ்விங்கோட ஹைல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரீமியம் வந்து காட்டும். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதை இப்படி சார்ட்ல வந்து பார்க்கலாம். ஓரளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கணும். அதாவது புட் செல்லருக்கு உண்டான ப்ராஃபிட் புக்கிங் இருக்கணும் அப்படிங்கிறது இங்க வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்பார். சரிங்களா? அது வந்து இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு புட்டுக்குண்டான டைரக்ஷன்ல தான் நாம இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே நமக்கு வந்து இங்கிருந்து முன்ன கொடுத்துருக்காங்கன்னா காலுக்கு உண்டான டைரக்ஷன் கிடையாது. சரிங்களா? உண்டான டைரக்ஷன் நாம ஏன்னா மொமெண்டம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் முட்டுக்குண்டான டைரக்ஷன் அப்படிங்கிற சொன்னாங்க. நம்ம வந்து லெவல்ஸ் வந்து பார்க்கணும். இதுக்கு உண்டான டைரக்ஷன் போறாங்கன்னா நமக்கு வந்து அந்த டைரக்ஷன் கன்டினியூ பண்ணா தான் நமக்கு வந்து ஒரு அப் டைரக்ஷன் உண்டான டைரக்ஷன் இல்லைன்னா நமக்கு வந்து முட்டுக்குண்டான டைரக்ஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நினைச்சுக்கணும் பேசலாம். அது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 23,700 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். அந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரைக் எடுத்து சரிங்களா? ஓப்பனிங் க்ளோசிங் ப்ரைஸ் ஸ்ட்ரைக்காக பேஸ் பண்ணிட்டு 23,700 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு தான் ரவுண்ட் நம்பராக வந்து வச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரவுண்டை பார்த்தா யூஸ் பண்ணிருக்கும். 100, 200, 300 அந்த மாதிரி 100 பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். எல்லாம் 50 பாயிண்ட் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 பாயிண்ட்னால லெவல்ஸாக தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லி பேசியிருக்கிறோம். வந்து 50 பாயிண்ட்ல போட்டோம்னா வந்து இதனால ப்ரீமியத்தோட மூவ்மெண்ட்டை மாத்திரம் சடனா இருக்கலாம். சரிங்களா? இப்போ சடனா வந்து ஒரு ஒரு 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அடுத்த ஸ்ட்ரைக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கக்கூடிய விஷயம் தான். அதனால 100 பாயிண்ட் வந்து இருக்கும்போது பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஏடிஎம் எடுக்கிறோம் அப்படின்னு பேஸ் பண்ணுறோம். அதுல வித்தியாசம் இருக்கு. நமக்கு ஐடிஎம்ல எவ்வளவு மூவ்மெண்டம் இருக்கு, ஓடிஎம்ல எவ்வளவு மூவ்மெண்டம் இருக்கு அப்படிங்கிறத ஸ்மார்ட் சார்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் இருக்கும்.
சரிங்களா? இதுல ஐடிஎம்ல ஒரு 10 பாயிண்ட் போவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம்ல வந்து 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்கும். அது ஸ்மார்ட் சார்ட் போகும்போது ஒரு 10 பாயிண்ட் அதுக்குள்ள ஈக்குவலா வந்து ஐடிஎம் இருக்கும். ஒரு 2 ஐடிஎம் எடுக்கிறோம்னா 3 ஐடிஎம் எடுக்கணும். நமக்கு வந்து ஸ்மார்ட் எவ்வளோ மூவ் ஆகுது அதுக்கு ஈக்குவலா வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது இடத்த பார்க்க முடியும். அதனால தான் நமக்கு உண்டான எந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து அது பார்த்தோன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு, அதாவது ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து எடுக்கலாமா இல்லை ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கலாமா அப்படிங்கிறது ஐடிஎம் எடுக்கலாமா அப்படிங்கிறது நாங்கள் பார்த்தோன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம், அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். அது இல்லாத பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ரீமியத்தில் பார்த்தோன்னா ஓப்பனிங்க்கு உண்டான ஹை அண்ட் லோ வந்து வெரி இம்பார்ட்டண்டாக இருக்கும். நமக்கு வந்து ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும் சரிங்களா ப்ரீமியத்தில். அப்புறம் ரீசெண்டோட ஸ்விங் அண்ட் ஹை லோ அதுவும் இம்பார்ட்டண்டாக இருக்கும் சரிங்களா. இதனால அந்த எத்தனை லெவல்ஸ் சொல்கிறோம்னா நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து ஹை அண்ட் லோ வந்து தான் பேஸ் பண்ணி தான் பார்த்தோம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணாமல் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கு அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அடிஷனல் க்ளோசிங் ப்ரைஸாக நமக்கு வந்து ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸோட ப்ரீமியம் தர எடுத்துருக்கோம். அது இல்லாத ஸ்விங்கோட ஹை அண்ட் லோவும் எடுத்துருக்கோம். ப்ரைஸ் அண்ட் ஸ்விங்கோட ஹை சரிங்களா. ஸ்விங்கோட ஹை அண்ட் லோ வந்து ப்ரீமியத்தில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி ஸ்டைல் வந்து பார்க்கலாம், எப்படி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அது வந்து பார்த்தோன்னா காலோட ப்ரீமியம் எடுத்துருக்கோம் சரிங்களா. புட்டோட ப்ரீமியம் அதாவது ஏடிஎம் ஸ்டைக்கு பேஸ் பண்ணி அடிப்பது காலோட ப்ரீமியம் அப்படிங்கிற டைரக்ஷன் போகும்போது என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா காலோட ப்ரீமியம் வந்து பார்த்தோன்னா மூமெண்டம் சரிங்களா. மூமெண்டம் பார்த்தா காலோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 23,700 காலோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த இடத்த வந்து நீங்க வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரு ப்ரீமியம் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு ஓடிஎம்ல இருக்காங்களா, அவங்க ஏடிஎம்ல இருந்து சேஞ்சஸ் நடக்கிறாங்களா, என்ன நடக்கிறது அப்படிங்கிறது பார்ப்பேன். அப்படிங்கும்போது 23,700 அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து இங்கே வந்து எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது 23,700 ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எங்க போகும் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த ப்ரீமியம் பிரைஸ் எங்க நோக்கி போகும் அப்படின்னா 23,600 பிரீமியத்தோட காலோட ப்ரீமியத்தை நோக்கி வந்து போகும் சரிங்களா. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ஐடிஎம் ஸ்ட்ரைக்கா இவங்க வந்து சேஞ்சஸ் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதாவது பார்த்தோன்னா 23,700 அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஐடிஎம்மா ஆகுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து எதை நோக்கி போகும், ஸ்மார்ட் சார்ட் அப்படின்னா வந்து 23,800 அப்படிங்கிற லெவல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த 23,700 காலோட ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ப்ரைஸ் அப்படிங்கிறது அங்கே சொல்லுவாங்க, ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சொல்லுவாங்க. ப்ரைஸ் தான் அடுத்த லெவல்ஸ்க்கு போகும் சரிங்களா. அந்த ப்ரைஸ் தான் வந்து மூமெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இன்னொரு ப்ரைஸ்ல இருந்து தான் அடுத்த ப்ரைஸ்க்கு டிராவல் பண்றாங்க சரிங்களா. அடுத்த ப்ரைஸ்க்கு டிராவல் பண்றாங்க. ஒரு ஸ்ட்ரைக் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ்ல இருந்து அடுத்த ப்ரீமியம் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் வரும்போது அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் தான் அடுத்த ஸ்ட்ரைக்கு தாண்டி போகுது, ப்ரைஸ் தாண்டி போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு காலோட ப்ரீமியம் ஒரு புட்டோட ப்ரீமியம் மீட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் வந்து பிலோ போகிறோம், ஒரு ப்ரீமியம் அபோவ் போகிறோம் பார்க்க முடியும். அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா எந்த புட்டோட ப்ரீமியம் தான் இங்கே வந்து பார்ப்போம். அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிற போகிறோம். நமக்கு காலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து புட்டோட ப்ரீமியம், புட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காலோட படுத்த லோவர் லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதான் சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு பாருங்க எந்த மாதிரி எடுத்திருப்போம் அப்படிங்கிறது. நமக்கு வந்து ஏன்னா 23,700 காலோட ப்ரீமியம் பார்த்தோன்னா 23,600 ஐடிஎம் நோக்கி போகும், ப்ரைஸ் நோக்கி போகும். அதாவது ஸ்ட்ரைக்கு வந்து சேஞ்சஸ் தரும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா லோன்றது பார்த்தோன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் ஹைக்கு மேலே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது 5 மினிட்ஸ் கேண்டலோட சரிங்களா. 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட அந்த லெவல்ஸ்க்கு அப்போ வந்து மட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ரைஸ் லெவல்ஸ் பார்க்கும்போது சரிங்களா. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த லெவல்ஸ் என்ன நடக்கணும் நமக்கு பார்த்தா 23,700 புட்டு வந்து எடுத்திருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு வந்து 23,700 புட்டோட ஓப்பனிங்ல வந்து இவங்க என்னவா இருந்தாங்க, ஏடிஎம்மா இருந்தாங்க சரிங்களா. அப்படிங்கும்போது அந்த ஏடிஎம் பிரைஸோட ஹைக்கு மேல சரிங்களா, இந்த ஹைக்கு மேல அதாவது இந்த 23,700 புட்டோட பிரீமியத்தோட ஹைக்கு மேல 23,700 கால் வந்து என்ன நடக்குது, அதுக்கு மேல ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத இந்த இடத்த வந்து நோட்டீஸ் பண்ற மாதிரி சரிங்களா. 23,700 புட்டோட பிரீமியம் ஓப்பனிங்ல வந்து ஏடிஎம் ஸ்டைக் ஹைக்கு அபோவ் வந்து ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா. அந்த அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அவங்க என்ன ஆயிருக்கும், மேலே வந்து ட்ரேட் நடப்பாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு அபோவ் வந்து ட்ரேட் இருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தா நெக்ஸ்ட் லெவல்ஸ் எப்படின்னா 23,800 சரிங்களா. 23,800 புட்டோட பிரீமியத்தோட
ஹை அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஹை தான் வந்து நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரிங்களா? இங்க பார்த்தோன்னா 23,700 புட் எடுத்திருந்தோம். இங்க பார்த்தோன்னா 23,800 புட் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு இவங்க ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை இங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தோம். அப்படி போய் பாருங்க புட்டோட பிரீமியத்துல சப்போர்ட் லெவல்ஸ். சரிங்களா? ஒரு புட்டோட பிரீமியம் பிலோ போகும்போது நமக்கு என்ன ஆகும், காலோட பிரீமியம் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சில ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் டைரக்ஷன் டைரக்ஷன் மூவ் பண்ணுறாங்க. அப்படி போகும்போது நமக்கு வந்து புட்டோட பிரீமியம் டவுன் ஆகும்போது, சரிங்களா, இவங்க வந்து எந்த லெவல்ஸ் நோக்கி போவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஐடிஎம் இருக்காங்களா, ஏடிஎம் ஆகுறாங்களா, இல்ல ஓடிஎம் இருக்கா அப்படிங்கும்போது இவங்க வந்து ஏடிஎம் 23,700 புட்டு தான் வந்து நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்டேக்கே அங்க சைன் பண்ணியிருப்போம். அந்த ஏடிஎம் ஸ்டேக் வந்து பார்த்தோன்னா எந்த லெவல்ஸ் நோக்கி போவாங்க, 23,600 புட்டை நோக்கி வந்து போவாங்க. சரிங்களா? வந்து ஓடிஎம் ஸ்டேக்கை நோக்கி இந்த ப்ரீமியம் பிரைஸ் வந்து போகும். அப்படிங்கிறது ஓப்பனிங் நீங்க வந்து பிக்ஸ்டா வச்சுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்ல ஓப்பனிங் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் கேனல்ல கையில் வந்து எடுத்துட்டு அந்த ப்ரைஸை நோக்கி வர்றாங்களா அப்படிங்கிறது வந்து பாருங்க. இதே மாதிரி பார்த்தோன்னா 5 மினிட்ஸ் கேனலோட ஓப்பனிங்ல கையில் க்ளோசிங் இருக்குன்னா அதை நோக்கி போறாங்களா அப்படிங்கிறது வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அது கிளியரா வந்து புரியுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்கு, 23,700 காலோட பிரேக்கத்தோட, அதாவது ஓப்பனிங் கொடுத்து ஏடிஎம் ஸ்டேக். சரிங்களா? இதுதான் ஏடிஎம் ஸ்டேக். அதுக்கு பிலோ வந்து இருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு பிலோ இருந்தாங்கன்னா அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு என்ன இருக்கு, ஏற்கனவே ஒரு சப்போர்ட் லெவல்ஸை உடச்சு பிலோ வந்துட்டாங்க. அப்படிங்களே உடச்சிட்டு பிலோ வந்துட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்த சொல்லி கொடுக்க விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல்ஸ் அதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்து 23,800. சரிங்களா? இங்க 23,700 ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம். அதே மாதிரி பார்த்தோன்னா 800 அப்படிங்கிறத எடுத்திருந்தோம். 800 போது எதனால இங்க வந்து 800 எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து எதனால இங்க வந்து 800 எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க. ஏன்னா வந்து பிரீமியம் வந்து இங்க வந்து பிலோ போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு இவங்க அபோவ் போறாங்கன்னா அப்படின்னா இதுக்கு பிலோ வந்து பிரீமியம் வந்து எடுத்திருப்போம். சரிங்களா? ஓடிபி ஸ்டேக்கா வந்து எடுத்திருக்கும். அவங்க பார்த்தோன்னா 23,800 லோவுக்கு பிலோ போறாங்களா, அதுதான் வந்து சப்போர்ட் லெவல்ஸ். அங்கிருந்து ரிவர்சல் ஆகுறாங்க அப்படிங்கிறது பார்க்க போறோம். இதை வந்து சார்ட்ல எந்த மாதிரி மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சார்ட்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு ஸ்டேக் வந்து செப்பரேட் எடுத்து. ஓகே, எனக்கு பார்த்தா இந்த ஹையில் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. 10.50 10.5க்கு ஒரு ஹை போய் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10.75க்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கு வரவும் 10.50க்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதான் ஸ்பாட் சார்ட் அது பாருங்க. பிரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா 23,700 புட் எடுத்துரும், 23,700 கால் எடுத்துரும் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அடுத்த ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணும்போது சப்போர்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம என்ன எடுத்திருக்கோம், 23,700 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்புக்கு உண்டான டைரக்ஷன் வந்து மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்புக்கு உண்டான டைரக்ஷன் மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து யாரை பார்க்கணும், யாரோட ஸ்ட்ரைக்கை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து இம்பார்ட்டன்டா பார்க்கணும். அப்படிங்கும்போது இவங்க வந்து எந்த மாதிரி டிராவல் இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 700க்கு பிலோ இருக்காங்களா, 700 புட்டோட பிரீமியத்துக்கு பிலோ இருக்காங்களா, இல்ல காடோட பிரீமியத்துக்கு அபோவ் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு வந்து பாருங்க இந்த நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நமக்கு வந்து பாருங்க இங்க 182 84 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு அபோவ் வந்து இருக்காங்க. சரிங்களா? அதாவது 23,700 பிரீமியத்தோட அபோவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் ஸ்டேக் அபோவ் வந்து காலோட பிரீமியம் ட்ரேட் ஆகுது. சரிங்களா? 180க்கு மேல எந்த பிரீமியம் வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது, அது இந்த பிரீமியம். சரிங்களா? காலோட பிரீமியம் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த கைக்கு மேல ட்ரேட் ஆகுறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். 182க்கு மேல ட்ரேட் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதுவும் இல்லாத பார்த்தோன்னா இந்த ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவும் ட்ரேட் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்த சொல்லிக்கூடிய சரிங்களா? இந்த பிரீமியத்தோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவ் இருக்காங்களா, பிலோ இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து பிலோ வந்து இருக்காங்க. க்ளோசிங் ப்ரைஸ் அபோவ் வந்து ட்ரேட் ஆகிற புட்டோட பிரீமியத்துக்கு அபோவ் வந்து க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவ் வந்து காலோட பிரீமியம் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த இடத்த பார்க்க முடியும்.
நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ரிப்பீட்டா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியுற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கைக்கு மேல ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்டேக் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேக் எடுப்போம். அதாவது 800 அப்படிங்கிற ஸ்டேக் வந்து எடுப்போம். அந்த 800 ஸ்டேக் என்ன நடக்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அந்த 800 ஸ்டேக் தான் நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ். சரிங்க, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். 800 ஸ்டேக்கு மேல போறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வந்து மூமெண்டம் இருக்காங்கன்னா 800க்கு மேல போறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கும்போது பாருங்க நமக்கு வந்து 800ஓட ஹை பாருங்க 240 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இங்க இருக்கு. சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து என்ன எடுத்திருக்கோம் 844 அப்படிங்கிற பிரீமியத்திலேயே வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. சரிங்களா, ஒரு க்ளோசிங் வச்சிருக்காங்க, அங்க மேல போயிட்டு ரிஜெக்ஷன் நடந்திருக்காங்க, 2 டைம் வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணலாம். இதோட பிரீமியத்தோட இந்த லெவல்ஸ் பார்த்தா இங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இங்க எந்த லெவல்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கும் போது பார்த்தா நமக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்த லெவல்ஸ் வந்து எடுத்துருக்கு. இந்த லெவல்ஸ்ல வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. 244 அப்படிங்கிற லெவல்ஸ்ல வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதாவது காலோட பிரிண்டோட ரெசிஸ்டன்ஸ் ஒரு லெவல்ஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த லெவல்ஸ்க்கு அப்போ வந்து போக முடியல. அதாவது 23,800 பிரீமியத்தோட லெவல்ஸுக்கு மேல காலோட பிரீமியம் வந்து போக முடியல அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டாங்க. சப்போர்ட் லெவல்ஸ் இங்க பாருங்க 152 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கும் அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து புட் சைடில் என்ன மாதிரி பார்க்கணும் 23,700 பிரீமியத்தை வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா வந்து என்ன ஏடிஎம் எடுக்கிறீங்களோ அதை வந்து இங்க போட்டுக்குங்க. அதை பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் வந்து பாக்குறவங்க. சரிங்களா, இருபத்தி மூணு 700 எடுத்திருக்கோம் அப்படின்னா 23,700 பிரீமியம் எந்த மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து எந்த லெவல்ஸ்க்கு பிலோ வந்திருக்காங்க, 700 பிரீமியத்தோட ஹைக்கு பிலோ இருக்காங்களா லோவுக்கு பிலோ இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, பாருங்க இதுதான் லோ. இவங்க என்ன ரேட் ஆகிட்டு இருக்காங்க நமக்கு வந்து 23,700 காரோட ப்ரீமியம் பிரைஸு கூட ஓப்பனிங்ல வந்து லோவுக்கு பிலோ தான் நமக்கு வந்து 23,700 புட்டோட ப்ரீமியம் வந்து ட்ரேடு நடக்குது அப்படிங்கிறத வந்து இங்க வந்து பார்க்க முடியும். கர்சர் வைக்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். சரிங்களா, இந்த லெவல்ஸுக்கு பிலோ தான் ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஓகேங்களா, அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இவங்க லெவல்ஸுக்கு பிலோ வந்து ட்ரேட் நடக்காங்கன்னா அடுத்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் எங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இதுக்கு உண்டான சப்போர்ட் லெவல்ஸ் என்னன்னா இந்த பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23,800 காலோட பிரீமியத்தோட லோ லெவல்ஸ் தான் 23,700 பிட்டுக்கு உண்டான சப்போர்ட் லெவல்ஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து 23,700 காலோட பிரீமியத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். அதான் 23,800 எடுப்போம். 23,800 பிரீமியம் காலோட பிரீமியம் எடுத்துருக்கும். சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரீமியத்தோட லோ லெவல்ஸ் தான் வந்து 23,700 புட்டோட பிரீமியத்தோட சப்போர்ட் லெவல்ஸ். சரிங்களா, அவங்க வந்து லோவும் யூஸ் பண்ணலாம், சிங்கும் யூஸ் பண்ணலாம், க்ளோசிங் ப்ரைஸும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ட்ரேட் ஆகும். சரிங்களா, வந்து எந்த லெவல்ஸ்ல வந்து இங்க வந்து இதுலதான் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணுவோம். நீங்க எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அங்க இருந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்கா மூவ்மெண்டம் இருக்காங்களா, சரிங்களா, எந்த அளவுக்கு டைம் டிராவல் பண்றாங்க, எவ்வளவு நேரம் அங்க வந்து சஸ்டெயின் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க டைரக்ஷன் உண்டான கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்க எந்த மாதிரி என்ட்ரி வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பிளான் பண்ணுங்க. அப்படிங்கும்போது பாரு நமக்கு வந்து 113 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இங்க வந்து லோ இருக்கு. சரிங்களா, 23,800 அப்படிங்கிற காலோட பிரீமியத்தோட லோ லெவல்ஸுக்கு பிலோ வந்து 23,700 புட்டோட பிரீமியம் வந்து போகக்கூடாது. சரிங்களா, நம்ம கர்சர் வைக்கிறோம் பாருங்க 113 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோ வந்து போகலீங்களா, ரிஜெக்ஷன் நடந்திருக்காங்களா, அவங்க வந்து அப்புக்குண்டான டேரக்ஷன் வந்து மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் தான் மார்க் பண்ணணும். சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸுக்கு
பிலோ வந்து போகல அப்படிங்கிறதையும் இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த லெவல்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கொடுத்தா 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை அண்ட் லோ தான் எடுத்திருப்போம். சரிங்களா? அப்படிங்கும்போது இதுக்குள்ள ஸ்விங் ஹை அண்ட் லோ வருதுன்னா அதையும் இந்த இடத்துல லெவல்ஸ்ல வந்து அடிஷ்னலா ஆட் பண்ண முடியும். அதை வந்து நீ ப்ரீவியஸா வீடியோ வந்து போட்டிருப்போம், ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி. அது இன்சைடு உள்ள ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டைரக்ஷன் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே லெவல்குள்ளேயே சேஞ்சஸ் நடக்குது, ட்ரேட் நடக்குது, சைடு நடக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எப்படி ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,700 ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,700 ஸ்ட்ரைக் வந்து எடுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது 7. ஓகே, இங்க பாருங்க, இங்க ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இந்த ரிஜெக்ஷன் எப்படி வந்து எதனால நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும் நம்ம. இது ஒரு க்ளோசிங் பிரைஸுக்கு அப்போ வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு ஸ்விங்கோட ஹைக்கு வந்து ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். சடன் இங்க வந்து இந்த மாதிரி சடனா மூமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அங்க ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சடன் ஸ்பைக்ல வந்து ப்ரீவியஸ் வந்து சஸ்டைனபிள் இருக்காது. சரிங்களா? அடுத்த ஒரு கேண்டில் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நீங்க வந்து ஃபாலோ பண்ணாம ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கும்போது பார்த்தா நீங்க அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா ஹெவி பொசிஷன் வந்து கவர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் எடுத்துக்க முடியும். நீங்க லெவல்ஸ் உடச்சிட்டு போனாங்க அப்படின்னா வந்து ஏன் அப் ட்ரெண்டுக்கு உண்டான டைரக்ஷன் போகல அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்கக்கூடாது. சரிங்களா? அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு லெவல்ஸ் இருக்குன்னா அந்த லெவல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாம உடச்சிட்டு போறாங்கன்னா அது நடக்கும். ஏன்னா அங்க வந்து யாருமே வந்து கரெக்டா வந்து நடக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து மேனிப்புலேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து மார்க்கெட்டுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அது நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒரு மாற்றமும் இல்லை. சரிங்களா? வந்து சடன் ஸ்பைக் வருது, ஒரு கேப் டவுன் மூமெண்டம், கேப் அப் மூமெண்டம். சரிங்களா? ஒரு லெவல்ஸ்ல இருந்து சடனா வந்து கேண்டில் வந்து ஸ்பைக் கொடுக்கறது, அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க அதெல்லாம் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து ஏன் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் நடந்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் காட்டுறேன். எந்த மாதிரி லெவல்ஸ்ல வந்து ரிஜெக்ஷன் ஆகுனாங்க அப்படிங்கிறது. அதுல வந்து ஒரு ஸ்விங்கோட லோ ஹை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருப்பேன். அதை வந்து இங்க பார்க்கலாம். பாருங்க, நமக்கு வந்து இங்க ரிஜெக்ஷன் நடந்தாங்க. இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போகல. நம்ம பாருங்க, இந்த 112க்கு பிலோ வந்து போகல. இங்க மேல இருக்கும்போது பார்த்தா இந்த 112க்கு பிலோ வந்து போகல அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும், இங்க இருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா புட்டோட ப்ரீமியம் மூவ்மெண்ட் ஆயிட்டு அந்த லெவல்ஸ்லயே போயிட்டு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. திரும்ப வந்து ஃபால் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது பாருங்க, நமக்கு வந்து இங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் இங்க வந்து மூமெண்டம் கொடுத்தாலுமே அடுத்து பாருங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்டம் கால் சைட்ல மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. கால் சைட்ல மூமெண்டம் கொடுத்தாலுமே நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்க, புட்டோட ப்ரீமியத்துல வந்து பெருசா வந்து டிராப்பிங் வந்து கிடையாது. ஸ்ட்ராங்கா வந்து டிராப் நடந்தா தானே ஒரு டைரக்ஷனுக்கு அபோவ் வந்து போகக்கூடிய விஷயம் நடக்கணும். அப்படிங்கும்போது நீங்க வந்து 244க்கு மேலதான் ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் வந்து பிளான் பண்ண முடியும். இவங்க வந்து 112க்கு பிலோ போகும்போது தான் ஒரு ஸ்ட்ராங்கா அப்புக்கு உண்டான டைரக்ஷன் வந்து பிளான் பண்ணும். அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ்லயே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னா வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு செக்யூரா வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிக்கிற விஷயமா இருக்கும். ஓகே, ஓவரால் பார்த்தோன்னா நமக்கு வந்து க்ளோசிங் பிரைஸ்க்கு அபோவ் வந்து இவங்க ட்ரேட் நடந்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பிரைஸ்க்கு பிலோ வந்து ட்ரேட் நடந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க சப்போர்ட் எடுத்துட்டு வந்து மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுட் சைடில் வந்து மூவ்மெண்ட்டும் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓவராலாக ஓப்பனிங்ல அப்போ உண்டான டைரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு பார்த்தோன்னா ஒரு டவுனுக்கு உண்டான டைரக்ஷன் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, இங்க பாருங்க, இந்த பிரைஸ் பாருங்க. சரிங்களா? நாங்க வந்து ஒரு பாக்ஸ் போட்டோம்னா நாங்க வந்து அந்த பிரைஸ்க்குள்ள ட்ரேட் ஆகுதா இல்ல எதுக்குள்ள ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறது ப்ரீமியத்தை வந்து பார்க்க முடியும். இந்த ஹை, சரிங்களா, இந்த ஹை இங்க வந்து லெவல்ஸ் எடுத்துரும். சரிங்களா? அப்படிங்கும்போது நான் பிரைஸ் வைக்கிறேன் 157. சரிங்களா? 214. இந்த ப்ரீமியம் பிரைஸுக்குள்ளதான் இவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அது ஒரு பிரீமியத்துக்குள்ள இன்சைடுக்குள்ள இருக்காங்களா அப்படிங்கிறத அந்த நான் சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸா வந்து இன்சைடுக்குள்ள இருக்காங்களா இல்ல அவுட் சைட்ல இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க முடியும். 247 அதோட ஹை,
லோ பார்த்தீங்கன்னா வந்து 151. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த லெவல் இந்த ப்ரீமியம் அதாவது காலோட ப்ரீமியத்துக்குள்ள தான் இன்சைடுக்குள்ள தான் இந்த ப்ரீமியம் பிரைஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. பிரைஸ் பாருங்க. சரிங்களா? பிரைஸ் மட்டும் இங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்குள்ள ட்ரேட் ஆகுது பிரைஸ் இன்சைட்குள்ள ட்ரேட் ஆகுதான் இந்தோட ஸ்விங்கோட ஹை அண்ட் லோ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ண முடியுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இங்க லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க 152. சரிங்களா? இங்க பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பாருங்க இங்க சரிங்களா இந்த ஹை சரிங்களா இங்க லோ இருக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்க வந்து லோ வந்துருக்காங்க 122 நியரஸ்டா வந்து 114 அந்த லெவல்ஸ்க்கு நியரஸ்டா இருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா 209 அப்படிங்கிற ப்ரீமியத்தோட ப்ரைஸ் பாருங்க நான் வந்து வைக்கிறேன் பாருங்க அந்த லெவல்ஸுக்கு அபோவ் வந்து இந்த ப்ரீமியம் வந்து போக முடியுது. இங்க உடைச்சாங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு பாருங்க. எதனால சேஞ்சஸ் நடந்துச்சு? ஏற்கனவே கிரியேட் பண்ண ஹைக்கு மேல இவங்க வந்து போகாம நியூவா வந்து ஒரு லோ வந்து கிரியேட் பண்ணாங்க. இங்க பாருங்க இங்க கட் பண்ணி நியூ லோ கட் பண்ணாங்களா? அப்படிங்கும் போது இதோட ஹை வந்து வேலிடிட்டி முடிஞ்சிச்சு. இதோட ஹையோட வேலிடிட்டி இது முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். லெவல்ஸ் ஏன்னா இன்சைடு ப்ரீமியத்தோட லெவல்ஸ் எடுக்கும்போது பார்த்தோன்னா வேலிடிட்டி முடிஞ்சிச்சு அப்படிங்கும் போது இங்க செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா? வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டியில வந்து இருக்காங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக வந்து எடுத்துக்க முடியாது. சரிங்களா? இந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இங்கிருந்து பூம் பண்ணுவீங்க சரிங்களா? அப்படிங்கும்போது இங்கே கால் செல்லர் வந்து மார்க்கெட் பில்லோ வருது அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக யூஸ் பண்ண முடியும். அது இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இங்கே வருங்க நமக்கு வந்து இந்த மாதிரி இங்கே வருங்க இங்கே வந்து டவுன் பண்ண டைரக்ஷன் வந்து நடந்திருக்காங்க. நாங்கள் பார்த்தோன்னா வந்து இந்த இடத்த வந்து டவுன் பண்ண டைரக்ஷன் நடந்தாலுமே லெவல்ஸுக்கு அபோவ் வந்து சஸ்டெயின் பண்ணி இவங்க வந்து டிராவல் பண்ண முடியல. புட்டோட ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டவுன் கொண்ட டைரக்ஷன் வந்து காட்டல. சரிங்களா? அதையும் வந்து இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ரிப்பீட்டாக அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? எந்த மாதிரி டைரக்ஷன்ல வந்து இருக்கு. ஏன்னா வந்து 50 பாயிண்ட் பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு சில டைம் வந்து மேட்ச் ஆகாமே போகும். சரிங்களா? மேட்ச் ஆகாமல் போகும். அந்த 50 பாயிண்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அப்படிங்கும்போது அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஸ்ட்ரைக் வந்து சேஞ்ச் நடக்கும். ஏன்னா வந்து இது வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த நியரஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு சில டைம்லாம் பார்த்தோன்னா கேப் டவுன் நடந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து 23,700 எடுத்துருக்கோம்னா நமக்கு வந்து 700 யூஸ் ஆகாது. சரிங்களா? அதுக்கு மேலேயே வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயே ஒரு சப்போர்ட்டுக்கு மேலேயே பிலோவோ வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது அடுத்த ஸ்ட்ரைக்கே எடுத்தாலும் யூஸ் ஆகாது. அடுத்த ஸ்ட்ரைக் வந்து லெவல்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா லெவல்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ இருக்கு. ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி டைரக்ஷன் வந்து பார்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.